4 பீஸ் பிரெட் இருந்தால் போதும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸாவை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு அசத்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீஸா செய்கிறதுக்காக தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஹையில் வச்சு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா கலர் செவந்து நல்ல மொறுமொறுப்பாக ஆயிரும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள், அதிகமாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டில் வந்து நெய் சேர்த்துட்டு இதுக்கு மேலே மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பீஸா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டிலே இது ரொம்ப எளிமையான மெத்தடில் செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கியிருந்தேன் பீஸா சாஸ். இதை வந்து எல்லா ப்ரெட்டுகள்லையும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி 4 ப்ரெட்டு துண்டுகள்லையும் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். குடமிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சீஸ் வந்து வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூ போல் துருகி விட்டுருங்க. எல்லா ப்ரெட்டுகள்லேயும் வந்து அந்த சீஸ் வந்து நல்லா சேர்கிற மாதிரி நல்லா துருகி விட்டுறலாம். நல்லா ஜூஸியாக வேணும்னா நிறைய வந்து துருகி விடுங்க. கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி துருகிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரிகனோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா காஞ்ச மிளகாயோடைய இதை விதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த காஞ்ச மிளகாய் விதையை வந்து நீக்கிட்டு ஒரிகனோ மட்டும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு இதை வந்து 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வச்சிட வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல மெல்ட்டாகி வந்திருக்கு நம்மளுடைய ப்ரெட் பீஸா. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே போதும். ஒரிகனோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாயோட விதை இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட இருந்தால் போதும். இதுக்காக நம்ம வந்து பீஸா சாஸ் எல்லாம் வந்து செய்யணும்னு இல்லை. குழந்தைங்க பீஸா கேட்டாக்க இதை செஞ்சு கொடுங்க. என் பேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் வீட்டிலே செஞ்சு கொடுப்பேன், கடையில் வாங்கி கொடுக்காம. இது என் பேரனுக்காக செஞ்ச பீஸா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.